3 விஷயம் நம்ம மரணித்த பிறகு நம்ம கூடயே வரும். 2 திரும்பி போயிடும். 1 மட்டும்தான் என்ன பண்ணும், நம்மோட இருக்கும். அது என்ன தெரியுமா? 1 வந்து நம்மளுடைய உறவினர்கள் இல்லையா? நம்மளுடைய உறவினர்கள் நம்ம மௌத்தாயிட்டோம் அப்படின்னா நம்ம கூடயே வருவாங்க, கபர் வரைக்கும் வருவாங்க. கபரில் அடக்கம் பண்ணிட்டா என்ன பண்ணிடுவாங்க, அவங்க திரும்பி போயிடுவாங்க. 2வது பொருளாதாரம், நம்ம சேர்த்து வச்ச செல்வம். நம்ம எப்போ மௌத்தானமோ அதுக்கப்புறம் சொத்தை பிரிச்சுட்டு அவங்களும் என்ன பண்ணிடுவாங்க, போயிடுவாங்க. 3வது நாம் செய்த நல்ல செயல்கள், நல்ல அமல்கள், நல்ல விஷயங்கள், அல்லாஹ்வுடைய கட்டளை நிறைவேற்றியது, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்யாமல் இருந்தது. இதற்காக இந்த நல்ல செயல்கள் மட்டும்தான் என்ன இருக்கு, நம்ம கூட கபூரில் நமக்கு இருக்கு. அப்போ அந்த கபூரில் கொண்டு போய் அடக்கம் பண்ணியாச்சு. அடக்கம் பண்ண உடனே ரசூலா சொல்றாங்க, நீங்க உடனே கிளம்பி வராதீங்க. அந்த கபூரில் கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உடனே நீங்க அந்த கபூரை விட்டு திரும்பி வராதீங்க. அப்போ எவ்வளோ நேரம் இருக்கும் யார் ரசூலா அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு ஒட்டகத்தை அறுத்து குர்பானி கொடுக்கக்கூடிய நேரம் எவ்வளவு நேரம் எடுக்கும் அவ்வளோ நேரம் அங்கே இருங்க அப்படின்னு இல்லையா? ஒரு ஒட்டகத்தை குர்பானி கொடுக்கறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு 3 மணி நேரம் ஆகுமா? ஒரு 2 மணி நேரம் ஆகுமா? சரி, 1 மணி நேரம்னா போடுங்களேன். அந்த 1 மணி நேரமாவது நீங்கள் என்ன பண்ணணும், அந்த கபரு பக்கத்தில் நீங்கள் இருந்தே ஆகும். நீங்கள் நம்ம மௌத்துக்கு போகும்போது நம்மளாம் நீங்களாம் பார்த்துருப்பீங்க. எந்த மௌத்துக்கு போனாலும், நனிமாட மௌத்தாகட்டும், எத்தாட மௌத்தாகட்டும், எத்தாட மௌத்துக்கும் நீங்கள் இல்லை, நனிமாட மௌத்துக்கு இருக்கீங்க. நனிமாட மௌத்தாகட்டும், நான் நாசமாமாவோட மௌத்தாகட்டும், ஃபாசிலோட மௌத்தாகட்டும், ஜென்னாத்மாவோட மௌத்தாகட்டும், எந்த மௌத்தை நான் நம்ம கொண்டு அடக்கம் பண்ணாலும் நான் என்ன பண்ணுவேன்னா கடைசியில் தான் வருவேன். எல்லாரும் போயிடுவாங்க, கடைசியில் தான் நான் என்ன பண்ணுவேன், வருவேன். ஏன் அப்படின்னா இந்த ஹதீஸுக்கு நம்ம உயிர் கொடுக்கணும். ரசூலா சொல்லிட்டாங்க, ஒட்டகத்தை குர்பானி கொடுக்கக்கூடிய நேரம் அந்த நேரம் வரை இருங்க அப்படின்னு. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அங்கே நின்று நீங்கள் ஆறுதல் சொல்லுங்க, பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. நீங்கள் செய்த நல்ல அமல்கள் இருந்தால் அது உங்களை காப்பாற்றும். தைரியமாக இருங்க. மாணவர்கள் உள்ள வருவாங்க, கேள்வி கேட்பாங்க, கொஞ்சம் தைரியமாக இருங்க. அப்படி இல்லை அந்த இடத்துல அவங்களுக்காக நின்று நம்ம ஆறுதல் சொல்லணும். ஒன்றும் கவலைப்படாதீங்க. நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? உங்களுக்கு என்ன உறவு முறை இருக்க, மாமாவா, சின்னம்மாவா, சாச்சிமாவா, சாச்சிமா, கவலைப்படாதீங்க. பேசுமா, அமைதியாக இருங்க. அல்லாஹ் உங்களுக்கு இந்த நோயை கொடுத்தான்ல, சாச்சிமாவுக்கு ஒரு நோயை கொடுத்தான, கேன்சருங்கிற நோய். அது மூலிமா எவ்வளோ பாதிக்கப்பட்டாங்க சாச்சிமா, எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. யா அல்லாஹ் இந்த நோயை நீ உங்களுக்கு கொடுத்தீல, இந்த நோயின் காரணமாக இந்த பூமியில் உங்களுக்கு எல்லா பாவத்தையும் மன்னிச்சிரு. அல்லாஹ் இந்த நோய் மூலியமாக இந்த பூமியில எல்லா பாவத்தையும் இவங்களை மன்னிச்சிரு. இவங்க இந்த பூமியிலேயே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளானாங்க, ரொம்ப படாத படுக்கையே படுத்து ரொம்ப படாத பாடுபட்டாங்க. கடைசியில் சுய நினைவே இல்லாத அளவுக்கு இவங்க ஆனாங்க. யா அல்லாஹ் இதற்கு பதிலாக இவர்களுக்கு நீ நன்மை புரிவாயாக, இவருடைய கபரை நீ விசாலப்படுத்துவாயாக, இவருடைய கபரில் வெளிச்சத்தை தருவாயாக, நரக நெருப்பிலிருந்து அவர்களுக்கு வேதனை தருவாயாக, இவர் அறிந்தும் அறியாமல் செய்த பாவங்களை எல்லாம் மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும், அந்த இடத்துல நின்று அவங்களுக்காக வேண்டி நம்ம உட்காந்து நின்று துவா கேட்கும். நம்ம துவா கேட்டு நம்ம இந்த பக்கம் வந்துட்டோம் அப்படின்னா, எல்லாரும் இந்த பக்கம் வந்துட்டோம் அப்படின்னா 7வது 8 ஸ்டெப் இருக்குல்ல, 7 ஸ்டெப் எடுத்து வச்சுட்டா கபருக்குள்ள இறங்கிடுவாங்க. யாரு கபருக்குள்ள இறங்குறது யாரு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, கொண்டு போய் ஃபஸ்ட்டு இந்த உயிர் மரணித்த பிறகு உடனே அந்த உயிர் வானத்துக்கு கொண்டு போய் சொல்லப்படும். யார் வந்திருக்காங்க கேட்பாங்க, நல்லடியாரா, ஓகே உள்ள என்று. கெட்டடியார் இருந்தால் அப்படி தூக்கி வீசிடுவாங்க. கெட்டடியார் இருந்தால் என்ன பண்ணுவாங்க, உயிரை தூக்கி வீசிடுவாங்க. நல்லடியார் இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ் அங்கே வானவர்கள் வந்து அனுமதி கொடுப்பாங்க, அந்த உயிர் உள்ளே போகும், உள்ள என்ட்ராய். அதுக்கப்புறம் அந்த வானவர் நம்ம நம்மளை கொண்டு அடக்கம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த உயிர் மறுபடியும் கொண்டு வந்து இருக்கும். எங்க? கபூரில். நல்லா கவனிக்கணும். அப்படி நான் சொல்ல அந்த கற்பனைகளை கொண்டு வாங்க. அப்போ தான் என்ன ஆகும் அப்படின்னா நல்லா புரியும். சரியா? கபூரில் தோண்டி கபூர் பார்த்துருக்கீங்களா? எல்லாரும் வீடியோலையாவது பார்த்துருப்பீங்க. பிள்ளைங்க நீ வந்து நேர்லேயே பார்த்துருப்பையே. அப்போ அந்த கபூரில் கொண்டு போய் நம்மளை உள்ளே வச்சு அந்த பலகையெல்லாம் அடுக்கி பாயெல்லாம் போட்டு மண்ணு மூடி படாமல் நம்ம முடிச்சுகளை எல்லாம் கழட்டி விட்டு நம்ம வலது பக்கமாக சாய்ச்சி படுக்க வச்ச மாதிரி, வலது பக்கமாக நம்ம பார்த்த மாதிரி என்ன ஆகும், படுக்க வச்சு நம்மளை அந்த கட்டெல்லாம் கழட்டி விட்டுருவாங்க.
பலகையெல்லாம் போட்டு பாயெல்லாம் வச்சு மண் வந்து உள்ளே இறங்காத மாதிரி ஒவ்வொரு ஸ்டைல், ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும் கபருடைய இது. அப்போ அங்கே வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம எல்லாம் துவாவெல்லாம் பண்ணி முடிச்ச பின்ன அங்கே வானவர்கள் உள்ள வருவாங்க. நம்ம 7 ஸ்டெப்பு எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா 2 வானவர்கள் உள்ள வருவாங்க. அவங்க எப்படி இருப்பாங்க தெரியுமா? கருகரு இருப்பாங்க. அந்த வானவர்கள் கருப்பா இருப்பாங்க. அவங்களுடைய கண்ணு வந்து நீல நிறமா கண்ணா இருக்குமா, நீல கலர்ல இருக்குமா. பார்க்கறக்கே ஒரு அதி பயங்கரமான ஒரு வானவர்களா இருப்பாங்க. அவங்க பேர் என்ன? 2 வானவர்கள். இம்தியாஸ் ஷக்கீரா, முன்கர் நக்கீர். இந்த முன்கர் நக்கீர் அப்படிங்கிற இந்த 2 வானவர்கள் அங்க உள்ள வந்துட்டாங்க. உள்ள வந்ததுமே ஒரு சில கேள்விகள் அங்க கேட்கப்படும். உன்னுடைய ரப்பு யாரு? உன்னுடைய வேதம் என்ன? சொல்லிட முடியுமா? நம்ம ரப்பை பத்தியே நமக்கு தெரியாது. அல்லாஹ்னா யாருன்னே தெரியாது. அல்லாஹ் பொறுத்தவரை நம்ம என்ன நினைச்சிருக்கோம்? தொழுகணும், அல்லாஹ் வணங்குறோம் இல்லையா? அவரு என்ன சொல்றது, இஸ்லாத்துல ஒரு சில செயல்கள் மட்டும் செய்யக்கு தேவையானவன் அல்லாஹ். நோன்பு வந்தா தொழுகுவோம், ஹஜ்ஜு வந்தா கடைசி ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஆட்டை வாங்குறோம், அழுகிறோம், மறுபடியும் வெட்டுறோம். 10 நாள்ல பாசத்தை காட்டுறோம், வெட்டுறோம், அழுகிறோம், மறுபடியும் அந்த கறி உட்காந்து நம்ம திங்கிறோம். ஓகே இல்லையா? அப்ப இதுக்கு தான் நம்ம என்ன பண்றோம்? நம்ம அல்லாஹ்வுடைய சட்டங்களை வச்சு சும்மா கேலி கிண்டல் பண்ணிட்டு இருக்கோம். அல்லாஹ் யாருன்னே தெரியாது. அப்ப எப்படி நம்ம சொல்லுவோம் அல்லாஹ் யாருன்னு? மன்கான ரப்புக்க, உன்னுடைய ரப்பு யார்? உன்னுடைய பொறுப்பாளன் யார்? உன்னுடைய படைப்பாளன் யாரு? உன்னை நிர்வகித்தவன் யாரு? அங்க அல்லாஹ் கேட்பான்ல, என்ன பதில் சொல்ல முடியும்? அல்லாஹ் யாருன்னு தெரிஞ்சாதான் அல்லாஹ் பதில் சொல்ல முடியும் இல்லையா? அல்லாஹ்வுடைய பேர் இருக்குல்ல, 99 பேர். எத்தனை பேருக்கு நமக்கு தெரியும் மனப்பாடமா? நாங்க ஒருத்தர்கிட்ட போனோம், அப்துல் ரஹ்மான் உமரை சொல்லிட்டு ஒருத்தர்கிட்ட பயானுக்கு போனோம். ஒரு 4-5 பேர் போய், உஸ்தாத் எங்களுக்கு கிளாஸ் எடுங்க அப்படின்னு. எப்போ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. அப்படியா, சரி வாங்க உட்காருங்க அப்படின்னு. அல்லாஹ்வுடைய பேர் ஆளுக்கு 10 பேர் சொல்லுங்க. யாருக்குமே தெரியல. போய் கத்துக்கிட்டு வாங்கன்ட்டார், கிளம்பிக்குங்கன்ட்டார். ஒரு அல்லாஹ்வுடைய பேர் ஒரு 10 பேர் உங்களுக்கு தெரியாதா? ஒரே மாதிரி பேரியா 10 பேர் ஒரே சொல்லுங்களேன். யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, அதை கேட்டு மறுபடியும் நீங்க எல்லாம் சொல்லிடுங்க. யார் ஒருத்தருக்கும், நாங்க 5 பேர் 6 பேர் போனோம், யார் ஒருத்தருக்கும் தெரியல. அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் என்ன தெரியாது இல்லை. ஆனா குரானை பிடிச்சி ஓதி, இத்தனை குரான் இன்னைக்கு ஓதிட்டேன், இத்தனை அர்த்தம் முடிச்சுட்டேன், இத்தனை தொழுதுட்டேன். தமிழ்ல ஓதணும் இல்ல, தமிழ்ல படிக்கணும் இல்ல. அவனுடைய அர்த்தங்கள் என்ன, தஃப்சீர் ஒரு டைமாவது படிச்சிருந்தோமா இல்லையா? இல்லையே. அல்லாஹ்வை பத்தி தெரியாது. ஓகே ரைட்டு, முடிஞ்சு போச்சு. ஃபர்ஸ்ட் பால்லே அவுட்டு. செகண்ட், உன்னுடைய தூதர், உன்னுடைய வேதம் என்ன அப்படின்னு. என்ன வேதம் யாது, அது என்ன இருக்குன்னே தெரியாது. ஆல்ரெடி நானு அல்லாஹ் என்ன கட்டளைகள் சொல்றானோ, என்ன சட்டம் போடுறானோ அந்த சட்டத்துக்கு மாறு செய்யக்கூடிய வேலை பூமியிலே நான் பண்ணிட்டு இருக்கிறேன். பின் எப்படி நான் என்னுடைய வேதம் நான் குரான் சொல்ல முடியும்? அதுவும் சொல்ல முடியாது. 3வது கேள்வி, ஒரு போட்டோவை காமிப்பாங்க, கன்ஃபார்மா போட்டோ காமிப்பாங்க. இவர் யாரு தெரியுமா? தெரியாதுங்க. நல்லா பாருங்க, இவர் யாரு தெரியுமா? ஏன்னா அந்த டைம்ல எல்லாத்துக்குமே தெரிஞ்சிடும். கபூருக்குள்ள வச்சுட்டுனா எல்லாத்துக்குமே தெரிஞ்சிடும். ரசூலுல்லாஹ்வுடைய போட்டோ காமிப்பாங்க. அவருடைய போட்டோ, ரசூலோட போட்டோ காமிப்பாங்க. இவர் யார் தெரியுமா அப்படின்னு. நீ வேணா அந்த பயான் நல்லா படிச்சு பாருங்க. இவர் யார் தெரியுமான்னு தான் கேட்பாங்க. அப்ப சும்மா எதையுமே காமிக்காம யார் தெரியுமான்னு கேட்பாங்க. அங்க அவங்களுக்கு எல்லாமே அங்க காமிக்கப்படும். உள்ள போயிட்டாங்கன்னா அந்த வாழ்க்கையே வேற. ஏன் வானவரே கண்ணு தெரியறாங்கல்ல, தெரிஞ்சிடறாங்கல்ல. நம்மளால பேச மட்டும் தான் முடியுது, எழுந்து எந்திரிக்கவே முடியலங்கிறது தெரிஞ்சிடும்ல. ஏதோ ஒரு வீட்டுக்குள்ள கொண்டு வந்து நம்ம கபூர்ல வச்சிருக்காங்கன்னு நமக்கு தெரியுமில்ல, இருட்டா இருக்குன்னு நமக்கு தெரியுமில்ல. அப்ப அங்க கேள்வி கேட்கலாம், அப்ப ரசூலோட போட்டோவை காமிச்சு இது யார் தெரியுமா அப்படிங்கிற. அப்ப நம்ம சொல்லணும், இது என்ன அல்லாஹ்வுடைய தூதர், இவர் தான் எங்களுக்கு தூதராக அனுப்பப்பட்டவர், இவர் மூலியமாகத்தான் எங்களுக்கு குரான் என்னன்னு தெரிஞ்சது, இவர் மூலியமாகத்தான் அல்லாஹ் யாருன்னு நாங்க கத்துக்கிட்டோம் இல்லையா? இவர் மூலியமா தான் எங்களுக்கு சட்டங்கள் கற்பிக்கப்பட்டுச்சு, இதைத்தான் நாங்க ஃபாலோ பண்ணோம் பூமியில
அப்படின்னு சொல்லணும்ல. சொல்லணும்னா என்ன பண்ணணும்? அந்த மாதிரி அந்த மாதிரி வாழணும்.